வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு சரியான சம்பவம் தான். அப்படி என்னடா சம்பவம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பெண் ரோட்டில் போகும்போது எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு பெண் ஸ்கூட்டியில் போகும்போது ஆன் சேஃப்டியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பல பெண்கள் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போயிட்டு ரோட்டில் சம்பவம் பண்ணுவாங்க. வீலிங் அடிக்கிறதும் அந்த எடுத்த வச்ச ரீல்ஸை தான் நம்ம இன்றைக்கி ரியாக்ட் பண்ணி ட்ரோல்ன்ற பேரில் பண்ணுறோம். அதான் ட்ரோல். நம்பனா நமக்கு நம்ப அடிப்பாங்க. அது உங்கள் விருப்பம். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்குங்க ஐயா. ஸ்கூட்டி ஓட்டுற பொண்ணுங்களாம் ஏன் காலை வச்சு நிப்பாட்டுறாங்க வண்டிய? பிரேக் பிடிச்சா வண்டி நிக்க போகுது. ஒருவேளை இவங்க ஓட்டுற வண்டியில தான் பிரேக் இருக்கு மத்தந்தோ, அதனாலதான் காலை வச்சு நிப்பாட்டுறாங்களா? எனக்கு புரியலையே. அதாவது எனக்குமே இந்த டவுட் பல நாளாவே இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டியில போகும்போது பிரேக் இருக்கு. அந்த பிரேக் ஓட்டிட்டு போகும்போது பிடிக்கணும்ல. என்ன பண்ணுறாங்க, காலை வச்சு தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு ஃப்ளைட்டு எப்படி லேண்ட் பண்ணுவாங்களோ அப்படி போயிட்டு லேண்ட் பண்ணுவாங்க. என்னங்க பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, சொல்லி கொடுக்கல, அவ்வளோதான். கிளியே கிளியே மணி மணி எனக்கு அது கூட சிரிப்பா இல்லை. இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க, ரோட்டில் தான் இந்த நிலமைன்னு பார்த்தா இங்கே போட்டில் வந்து டிரைவிங் பண்ணும்போது இந்த நிலமைனா என்னத்தை சொல்கிறது? நான் நினச்சேன் ஸ்கூட்டியில் தான் கேர்ள்ஸ் சொதப்புறாங்கன்னு பார்த்தேன். ஆண்கள் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். புரியுதா? இது வந்து ஆம்பளை ஓட்டு போகிறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? பொம்பளையை பார்த்து பல்ல பல்ல காட்டினா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடக்கத்தான் செய்யும். அது ஆண் ஓட்டினாலும் சரி, பெண் ஓட்டினாலும் சரி. இன்னும் நல்லா தூக்கி அடிச்சிருக்கலாம் 6-4. அங்க என்ன ஒரே கூட்டம் அடிக்கிறாங்க? கொஞ்சம் 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 இங்க ஒரு பணம் நிக்கிறேன். இங்க போவோம். தள்ளுங்கடா நீ இங்க வந்து தோலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஏமா, ரோட்ல போகும்போதுதான் சேஃப்டி இல்ல. சரி, ஸ்கூட்டி அப்படி இப்படின்னு போகுதுன்னா ஏத்துக்கலாம். பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட போற இடத்துல எப்படி இப்ப இந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆப்தாரியா எத்தனை பஸ் வேணும் லாரி வந்தா கூட பயப்படலாம ஓட்டிக்கணும். இந்த ஸ்கூட்டியை பார்த்தாதான் பயமா இருக்கு. உண்மைதான். என்னடா இது? விட்ட டோருக்கு மேல ஏத்தி விடுங்க பொழுது வண்டிய. நியாயம் இல்ல. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ, இத்தனை நாளாதான் சரி தரையில, ரோட்ல, பெட்ரோல் பங்க்ல, வீட்டுல எல்லாம் பண்ணீங்க. இப்ப வீட்டுக்கு மேல ஓட்டெல்லாம் உடைச்சிட்டு போறீங்க. நம்ம வண்டியை ஓட்ட சொன்னா ராக்கெட்டை ஓட்டுறீங்களே. ஐயோ, என்னத்த சொல்றது? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இதெல்லாம் பார்த்து கூட இந்த ஸ்கூட்டி கம்பெனிங்க ஸ்கூட்டி வித்துக்கிட்டு தான் இருக்கானுங்க. வேணும்னே வைப்பானுங்க, பொண்ணுங்களுக்கு தான் கொடுக்கணும்னு. அது எங்க லேண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. மாஸ். என்னடா இது? மேலாம் பிளாக் இருக்கு.
3 பேர் தர்ம அடி வாங்கியிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது பார்க்கும்போது. அந்த அளவுக்கு வேகமாக போய் விட்டுருந்தா உடம்பு ஃபுல்லாக அந்த சேறு சகதிலாம் ஒட்டி. ஐயோ ஐயோ. ரோடு ஆக்சிடென்ட்றது வந்து நாளுக்கு நாளுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு பெண்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாது. அதில் எல்லாருமே சமன்ற விஷயந்தான். ரோட்டில் போகும்போது நம்ம சேஃப்டியாக போனாலுமே எதிர்க்க வரவன் எப்படி வருவான்லாம் தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டியும் பார்த்துக்கணும், எதிர்க்க வரனோட சேஃப்டியும் பார்த்துக்கணும். ரோட்டில் போகும்போது ரொம்ப நிதானமாக ஸ்லோவாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் தலைக்கு மேலே போகிற வேலைலாம் இல்லை, அப்புறம் தலைக்கு மேலே தான் போகிற வேண்டி இருக்கும். அதனால் ரோடு ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க பாருங்கள். மாதத்துக்கு 1,00,000 பேர் இறக்குறான். நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட்டால் இறந்துருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெண் தெய்வங்களா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ரோட்டில் போகும்போது உங்கள் சேஃப்டியை விட உங்களுக்கு முன்னாடி போகிறவங்களோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்ப குட்டி இருக்குது, பசங்க பாவம். இப்படிலாம் சொல்கிறேன்னு ஏங்க நீங்கள் அப்படிலாம் எங்கள் பெண்களை வச்சு வன்மத்தை கக்குறீங்களா அப்படின்லாம் சொல்கிறாதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. இந்த தவறோட கொஞ்சம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் அப்படித்தான் இருக்கானுங்க. ஆனால் பெண்கள் கொஞ்சம் ஓவராகவே இருக்காங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.